ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். என்னடா இது புதுசாக எஸ்எஸ் விலாகர்னால் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சேனல் நேம் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சலாமத் சர்ஃபு விலாகர் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து எஸ்எஸ் விலாகர்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். நல்லா இருக்கா இல்லை பழைய நேமே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. ரெகுலராக விளாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ப்ராஃபிட் 50,000 எவ்வளோ டேஸ் உள்ள ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். கூடிய சீக்கிரம் ஏர்ன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து விளாக் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 1:20 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 3 ஆர்டர் கொடுத்துட்டோம் பக்காவாக. 4வது ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. ஆமாம், இங்கே தான் வேலைச்சேரியில் தான். ஆமாம், எத்தனை ஆர்டரு இல்லைங்க, சாரி 2 ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம். இப்போ தான் நமக்கு 3வது ஆர்டரே வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, டைம் ஆகிடுச்சி. நம்ம போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் 5 கிலோமீட்டர் எங்கேன்னு தெரில, லொக்கேஷன் போனால் தான் நமக்கு ஷோ ஆகும். சரிங்க, நம்ம போகலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி. சைனீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெடி ஆகலை. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஒரு 5 கிலோமீட்டர் நங்கநல்லூர். இன்னமும் ஃபுட் ரெடி ஆகாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா காலிலேருந்தே 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்காரு. 3வது ஆர்டருக்கே லேட் பண்ணிட்டுருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:54 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 253 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் கொடுத்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரனைங்க. ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக வருது இன்றைக்கி. அது இல்லாமல் எல்லாம் ஷார்ட் ஆர்டர் தான். சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்டர் வருதா இல்லை நம்ம வேலைச்சேரி பக்கம் போகணுமான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயில் பயங்கரமாக இருக்குங்க. நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது. முடியல. 4 மணி வரை எப்படியாவது ஓட்டிட்டு அப்புறம் ரூமுக்கு போய்ட்டு நம்ம வழக்கம் போல் 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். இன்னும் கரெக்டாக 1 ஹவர் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 3:35 ஆகுதுங்க. 5 ஆர்டர் பார்த்துருக்கோம். கரெக்டாக 300 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கட்டளைங்க. நமக்கு இன்னும் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 4:01 ஆகுதுங்க. நம்ம இப்போ வர பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 348 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்தோம், மடிப்பாக்கம். இங்கேருந்து நம்ம ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும். அவ்வளோதான், முடிஞ்சது. நேராக ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட்டு கொண்டாட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஈவினிங் நம்ம வழக்கம் போல் லாகின் பண்ணி ஓட்டலாம். சரிங்க, கிளம்புவோம். வெயில் வேறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் லாகின் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டும் கூட வந்திருக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை, அதனால் ரூமில் இருந்தால் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அவரும் நம்ம கூட வந்திருக்காரு. பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு 11 மணி வரை தான் இப்போ ஸ்லாட் புக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம 11 மணிக்கு அப்புறம் நம்ம ஓட்டலாமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா புகாரில் தாங்க போட்டிருக்காங்க. வேலைச்சேரியில் தான், நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான். இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமணிங்க. ஒரு 3 கிலோமீட்டர் சம்திங் வரும். இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சிட்டோம். செகண்ட் டெலிவரி எடுக்க வந்து பார்த்திங்கன்னா அடையாறில் இருக்க ஃப்ரூட் போல் இங்கே தான் வந்திருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மணப்பாக்கம் நமக்கு போட்டிருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் வருது. பரவாயில்லைங்க, ஃபுட்டு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. சரி, போய்ட்டு வாங்கிட்டு வரலாம் வாங்க. டிராஃபிக் பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் இந்த 7 to 9 பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது. எந்த ரோட்டில் போனாலும் எல்லா ரோடுமே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா
இட்லி போடுற இடங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 564 ரூபா பண்ணியிருக்கோம். ஆர்டர் எடுக்க வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரங்க. இங்கே டிஎல்ல ஃபுல்லாக மோமோஸ் கடை ஒன்று இருக்குது, அதனால் வெயிட் பண்ணிருக்கோம். இங்கேருந்து நமக்கு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா தாங்க போட்டிருக்காங்க, வேளச்சேரி, அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அவங்க தான் கொண்டு வராங்களாம், நம்ம உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். எல்லோரும் பாருங்கள் வெயிட் பண்ணுறேங்க. சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் கொண்டு வந்தால் கொண்டு போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுதுங்க. 9 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 685 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நமக்கு இன்சென்டிவ் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 ஆர்டர் தேவைங்க. இப்போ வந்து நம்ம 10வது ஆர்டர் எடுக்க எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் பின்னாடி பேக் சைடில் வந்திருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, அதான் வெயிட்டிங்கில் இருக்கும். ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக நம்ம இன்சென்டிவ் அடிச்சிட்டோம்னா ஓகே தான். டைம் பார்த்தீங்கன்னா 10:44 ஆகுதுங்க. நமக்கு இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 997 997 ரூபா வந்திருக்கு. 14 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 2 டபுள் ஆர்டர் வந்ததுங்க, அதனால தான் நமக்கு வந்து டக்குன்னு 14 ஆர்டர் கவுண்ட் வந்தது. பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஆர்டர் இங்கே தான் ஆதம்பாக்கம் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம 11 மணி வரை தான் ஸ்லாட் புக் பண்ணோம். இப்போ இன்னொரு ஸ்லாட்டும் நம்ம 12 மணி வரை ரெகுலராக ஓட்டுற டைம் புக் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரெண்டும் கூட வந்திருக்கிறதால அப்படியே கொஞ்சம் டைம் பாஸாக போயிட்டுருக்கு ஜாலியாக. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்திருக்குங்க, பார்ப்போம். டைம் வந்து 11:59 ஆக போகுதுங்க, அதாவது 12 மணி ஆக போகுது. டோட்டலாக வந்து 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1139 1139 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க இன்சென்டிவ்லாம் சேர்த்து. லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆலந்தூரில் கொடுத்தோம். இப்போ வந்து அவ்வளோதாங்க முடிஞ்சது. நம்ம இதுக்கப்புறம் ரூமுக்கு போக வேண்டியதுதான். நம்ம செலவெல்லாம் போக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 879 ரூபாங்க. 210 ரூபா பெட்ரோலு, நம்ம செலவு ஒரு 50 ரூபா போக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட்டு. டோட்டல் ப்ராஃபிட் பார்க்கலாமா? டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8726 ரூபாங்க. நேற்று வரை பார்த்தீங்கன்னா 7847 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு 879 ரூபா ப்ராஃபிட். ஓகேங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா போய்ட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.